விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். கர்நாடக பாஜகவினர் காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவதை எதிர்த்து போராடி வருவதை பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஏன் கண்டிக்கவில்லை என காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை திருநகர் பகுதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கர்நாடக பாஜகவின் செயல் மனிதாபிமானமற்றது என்று கூறினார். காவிரி நீர் திறந்து விடணும்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்தியதற்கு மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டதன் கீழ் 12,000 சிசி வாட்டர் தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க கர்நாடகாவிலிருந்து. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசுடைய உச்சநீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு போயிருக்கு. நாளைக்கு அந்த கேஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. அதனால உடனடியாக கர்நாடகா அந்த நேரத்தில் கோர்ட்டில் சொல்றதுக்காக தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக கர்நாடகம் தண்ணியை திறந்து விட்டு. இதில் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகம் தண்ணி திறந்து விட்ட உடனே பாஜகவினுடைய கர்நாடக யூனிட்காரங்க ஏன் தண்ணி திறந்து விட்டீங்க தமிழ்நாட்டுக்கு, ஏன் ஆணையத்தினுடைய கமிஷனுடைய ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நேற்று போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதற்காக இன்று கர்நாடகத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் நாங்கள் தண்ணியை திறந்து விடலன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இது எதை காட்டுதுன்னு கேட்டால், கர்நாடகாவினுடைய பாஜக காரர்கள் செய்கிற இந்த மனிதாபிமானமற்ற செயலை காட்டு. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை பற்றி எதுவும் பேசாமல் இருக்கிற பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இந்த துரோகத்தை காட்டு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் காவிரி காவிரின்னு சொல்லி செல்ஃபி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்த திரு அன்புமணி ராமதாஸ் எதுவுமே நடக்காத மாதிரியும், எதுவுமே பார்த்துக்கிறாத மாதிரியும், எதுவுமே கர்நாடகா பிஜேபியை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது இதை விட மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது.